அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூடாமணியை பற்றி தப்பு தப்பா ஊருக்குள்ள பரப்பி விட்டது நான் தான். நீ எக்கு தப்பா இப்படி எல்லாம் பேசி ஊருக்குள்ள போய் பரப்பி விட்டுறதா சனியான்னு சொல்றாங்க சௌந்தரபாண்டி. அவங்க வயலையும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. சண்முகம் அங்க ஒளிஞ்சிருந்தவங்க அத்தனை பேர் வந்து முன்னாடி நிக்கிறாங்க. இதை பார்த்ததும் சௌந்தரபாண்டிக்கு சனியனுக்கு ஒரே ஷாக். என்ன பண்றதுன்னே தெரியல. சூடாமணி வந்ததும் சௌந்தரபாண்டிய பலார் பலார்னு கன்னத்துல நல்லா அற கொடுக்குறாங்க. என் மவன் சிங்க குட்டின்னு நிரூபிச்சிட்டான் பாத்தியா? உன் வாயாலேயே உண்மையெல்லாம் புட்டு புட்டு வச்சிட்டியல. நீ என்ன சொன்ன? நான் ஜெயிலே கடந்து சாகணும், அப்பதான் உன் குடும்பத்தை நிம்மதியாக வாழ விடுவேன்னு எம்பிட்டு திமிர பேசின. ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறியா? என் பையன் சிங்க குட்டி எப்படி என்ன பத்துனேன்னு நிரூபிச்சிட்டான் பாத்தியடா. இதுதான்டா நேர்மைக்கு கிடைச்ச பரிசு. சண்முகம், நீ போட்ட திட்டத்தினால இப்பதான் என் புருஷ கேவலமான பிரிவுங்கிறது எனக்கு தெரியுதுங்கிறாங்க பஞ்சவரணம். உனைய எல்லாரும் காரி துப்புறாங்களா? இதுக்கு காரணம் என்ன? இந்த விசப்பாம்புக்கு நீ கூட்ட போய் துணைய நின்னதுனால தானே பரணி காரி துப்புறாங்க. ஏய் சனியா, பஞ்சவர்ணம் நாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி தான் நடிச்சா. பொண்டாட்டியை தப்பா சொன்னதும் உனக்கு ரோசை எப்படி பொத்துக்கிட்டு வருது. ஆனால் ஏன் பொண்டாட்டி உத்தமை, அவளை எப்படியெல்லாம் ஊருக்குள்ள தப்பு தப்பா பேசுனீங்க. என் குடும்பம் எப்படியெல்லாம் படாத பட வட்டுது. நீங்களும் எல்லாரும் அனுபவிப்பீங்களே, நல்லா அனுபவிப்பீங்கன்னு வைகுண்டம் தான் மனசுல இருக்கிற அங்கலப்ப பூரா கொட்டி தீக்குறாங்க. ஏய் சண்முகம், இந்த ஈனப்பிறவியை இப்படியே விடக்கூடாது. இவ வாயாலேயே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாருல. இந்த ஊர் சனமே எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு கோர்ட்ல வந்து எல்லாரும் உண்மையை சொல்லுவாங்க. எல்லாரும் சாட்சி சொல்ல தயாரா தான் இருக்காங்க. இந்த ஆள் ஒளிஞ்சா இவன் கையை காலை கட்டி போடுங்கிறாங்க பாக்கியம். அதே தேவையில்லை. இனிமே இந்த ஆள் எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சமூகம், இனி எம்பிட்டு கஷ்டப்பட்டு உங்க அம்மாவை ஒத்துமைன்னு நிரூபிச்சுட்டேப்பா. இந்த கேவலப்பட்ட பிறவியை சிக்க வச்சதை நீ தான் ஆம்பளை. சண்முகம், இந்த ஆளை பாக்குறக்கே அருகருப்பா இருக்குது. முதல்ல போலீஸை கூப்பிடு, வந்து கூட்டிட்டு போட்டுங்கிறாங்க ரத்னா. அதெல்லாம் சொல்லியாச்சு, வருவாங்க அப்படிங்கிறாங்க சண்முகம். முத்துப்பாண்டி கான்ஸ்டபிள் எல்லாரும் வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா சர்வால் நீங்க சொன்ன மாதிரியே சாதிச்சு போட்டீங்கன்னு வந்து சல்யூட் அடிக்கிறாங்க மூப்பனார். உங்க உயர் அதிகாரி யாருமே வரலையான்னு கேட்கறாங்க சண்முகம். வந்திருக்காரு அதோ பாருங்க அப்படிங்கிறாங்க. முத்துப்பாண்டி தான் வந்திருக்கிறாரு. அடடே முத்துப்பாண்டி, வாடா வா, சிங்கம் பெத்த சிங்க குட்டிக வாடா. இங்க இருக்கிற அம்பட்டு பெரியும் விடக்கூடாதுடா முத்துப்பாண்டி. எல்லாரும் நாடகம் போடுறாங்க. எல்லாத்தையும் அள்ளி ஜீப்ல போடு. ஜீப்ல இடம் இல்லையா? எல்லாத்தையும் குண்டு கட்ட கட்டி கட்டி இழுத்துக்கிட்டு போங்கிறாங்க சௌந்தரபாண்டி. என்னவள வெறும்பையில அப்பனை காப்பாத்த என் புள்ள வந்து நிக்கிறான் பாத்தியான்னு சிரிக்கிறாங்க. நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த சௌந்தரபாண்டிய அசிக்க கூட முடியாது. மலைடா மலை. ஏ பாண்டி, இங்க நிக்கிறானே சண்முகம், இவன் தான் நம்பர் 1 அக்யூஸ்ட். இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன சொல்றாங்க சௌந்தரபாண்டி. மூப்பனாரே, ஸ்டேஷனுக்கு யார் பேர்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு? மிஸ்டர் சௌந்தரபாண்டி தானே, அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி சொன்னதை கேட்ட சௌந்தரபாண்டிக்கு கெக்கலக்க போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்த சிரிப்பெல்லாம் அடங்கி ஒடுங்கி போச்சு. இவர் சொன்ன உண்மையெல்லாம் கேட்டதுக்கு யார் சாட்சின்னு கேட்குறாங்க. நாங்கள் எல்லாரும் சாட்சின்னு ஊர்க்காரங்க எல்லாரும் சாட்சி சாட்சின்னு சத்தம் போட்டு சொல்கிறாங்க. சௌந்தரபாண்டி போனதும் முத்துப்பாண்டியை பலார் பலார்னு அடிக்கிறாங்க. என்னடா பாண்டி, மறந்துட்டியா? உன்னை இந்த அளவுக்கு உயர் அதிகாரி ஆக்குன அந்த அப்பனை மறந்துட்டியாடா? நீ நன்றி கேட்டவனை மறந்துட்டியான்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. மூப்பனாரே, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, விலங்க போடுங்கன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. ஏ பாண்டி, இவ்வளவு நாளாக வேலை பார்த்ததுல இப்போதான் சரியான அக்யூஸ்ட்டை பிடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க பாக்கியம். ஏ பாக்கியம், அதிகமாக பேசாத, உன்னை அடிச்சே கொண்டு போட்டுருவேங்கிறாங்க சௌந்தரபாண்டி. மூப்பனாரே, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, விலங்க கொண்டு வந்து மாட்டுங்கன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. மூப்பனார் கொண்டு வந்து சௌந்தரபாண்டி கையில விலங்கு மாட்டி இழுத்துட்டு போறாங்க. நீ சௌந்தரபாண்டி, நீ என்னெல்லாம் வேஷம் போட்டு ஆணுக்கு அடி சிறக்குமல, நீ ஆணை கிடையாது பூனை. புலி வேஷம் போட்டு பூனை நீதானுங்கிறாங்க வைகுண்டம். பல்ல காட்டி குதிக்க முடியாது. இந்த ஒரிஜினல் புலி யாரு தெரியுமா? இங்க நிக்கிறானே என் மவன் சண்முகம், இவன் தான் சொல்றாங்க வைகுண்டம். ஏய், என்ன தெம்பா பேசுற? நீ கத்தி பேசினா எல்லாம் உண்மையா போயிடுமா? போலீஸ் லத்தி எடுத்தாங்கன்னா அப்புறம் கவா கவா கவான்னு போய் காருக்குள்ள ஓரமா ஒளிஞ்சுக்குவ தெரியுமாங்கிறாங்க. ஏ பெருச்சாலி, இன்னுமா நீ அடங்கல? போய் ஜெயிலுக்குள்ள களிய தின்னு, அப்பதான் இருக்கிற கொழுப்பெல்லாம் வலிச்சுக்கிட்டு வருங்கிறாங்க வைகுண்டம். அங்க போய் எவன் சொத்துலயாவது மண்ணள்ளி போட்டுறாதீங்கிறாங்க வைகுண்டம். ஏய், என்னையே அரெஸ்ட் பண்றாங்க, கேஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு, விசாரணை இருக்கு, அப்பீல் இருக்கு, இதெல்லாம் உனக்கு எங்களை தெரிய போகுது? ஏன்னா இவெல்லாம் உன்ன மாதிரி கையால் ஆகாதனால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறாங்க சௌந்தரபாண்டி. சௌந்தரபாண்டி, எங்கனால எதுவுமே முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, என் புள்ள நல்லா உனைய சிக்க வச்சானா, அதே மாதிரி எப்பேற்பட்டாவது உனைய உள்ள தள்ளுவான் பாரு. நான் அனுபவிச்சுனே ஜெயில் வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நீயும் வாழ்ந்து பாரு. ஆனா மறுபடியும் ஊருக்குள்ள வந்து தலை காட்டிடாத. நானும் என் மவனும் உனைய விடவே மாட்டோம். ஜெயிலுக்குள்ள தள்ளி நான் அனுபவிச்ச அந்த தண்டனையை நீயும் அனுபவிச்சாகணுங்கிறாங்க சூடாமணி. ஏய் சூடாமணி, சட்டத்துல பல திட்டம் இருக்கு. நான் ஏனில ஏறுவேன், உன் மவ பாம்பு வாயிலிருந்து சாருன்னு வால்ல வந்து தள்ளி விழுவான். இது ஒன்றும் முடிவில்லை. இனிமே தான் சௌந்தரபாண்டியோட முழு அவதாரத்தை பார்க்க போறீங்கன்னு சொல்றாங்க சௌந்தரபாண்டி. நாய் மாதிரி குலைக்கிறான் பாரு, வாயிலே 2 போர் போடணுங்கிறாங்க வைகுண்டம். சௌந்தரபாண்டியை எப்படியோ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. மூப்பனாரே, விலங்கு கழட்டி உள்ள தள்ளுங்கன்னு சொல்றாங்க. விலங்கு கழட்டுறாங்க. நான் உனக்கு எம்பிட்டு செஞ்சிருக்கேன், என் கூடவே இருந்து நீயும் எம்பிட்டு செஞ்சிருக்க. ஆனா நல்லா இருக்குடா, நன்றி கடனை நல்லா கட்டிட்டேங்கிறாங்க சௌந்தரபாண்டி. மூப்பனாரே, சனியனையும் சௌந்தரபாண்டியை உள்ள தள்ளுங்கன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. எது உள்ளார கொண்டு தள்ளுறியா? டேய், நான் ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன்டா, அதுவும் உன் அப்பங்கிறாங்க சௌந்தரபாண்டி. மூப்பனாரே, அக்யூஸ்ட் எல்லாம் உள்ளதா இருக்கணும்.
அவனை உள்ள தள்ளுங்கங்கிறாங்க. ஐயா நீங்க இன்ஸ்பெக்டரோட அப்பாங்கிறதுனால நடைமுறையை மாற்ற முடியாது, வாங்க உள்ள போலான்னு கூப்பிடுறாங்க. எங்கடா போகணும்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. வாங்க ஐயா லாக்கப்புக்கு தாங்கிறாங்க. வலது கால் எடுத்து வச்சு சவுந்தரபாண்டியும் சனியனும் உள்ள போறாங்க. சனியா 2 பேர்த்தையும் உள்ளதல்னா 2 பேர்த்தோட அந்தஸ்து ஒண்ணுன்னு நினைச்சுக்காதடா. பாண்டியே பெத்த அப்படியே உள்ள வச்சுட்டியே, உனக்கு எப்படி எல்லாம் நான் வளர்த்தேன். பொண்டாட்டி தாசனா மாறி நிக்கிறியே, உனக்கு கேவலமா இல்லையா? என்ன சாதாரண அப்ப மாதிரியா வளர்த்தேன்? உனக்கு ஒரு டீச்சரா, உனக்கு ஒரு கோச்சா, ஊருக்குள்ள எப்படி எல்லாம் இருக்கணும், எப்படி எல்லாம் வாழணும்னு சொல்லி கொடுத்தலடா வளர்த்தனேன். அம்பட்டி எதுக்கு என்னை கொண்டு வந்து உள்ள தள்ளுறக்கா? இப்படி மானம் கட்டி நன்றி கிட்ட இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலைங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஏய் முத்துப்பாண்டி, நான் சொல்றது உனக்கு கேட்கலையாங்கிறாங்க. ஐயா இன்னைக்கு கத்தி ஒரு பிரயோஜனம் இல்லை, சின்ன ஐயா நீங்க சொன்னது எதையும் காதுல வாங்கிக்கல, போய்கிட்டே இருக்கிறாரு பாருங்கிறாங்க சனியன். ஏய் மூப்பனாரே, நாத்தம் பிடிச்ச லாக்கப்புக்குள்ளே நான் இருக்கணும், நான் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா நீங்கள் இருந்ததா ஆகணும். நாளைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டு லீவு, திங்கக்கிழமை தான் நாங்கள் உங்களை திறந்து விடுவோம், லாக்கப்பை விட்டு வெளியே கூட்டிடுவோங்கிறாங்க மூப்பனார். நான் இருக்க முடியாதுங்கிறாங்க. மீறி நீங்கள் வெளியே போகணும்னா தப்பிச்சு தாங்க ஐயா போகணும். அப்படி நீங்கள் தப்பிச்சு போகனீங்கன்னா சுற்றுவாங்க. சப்பாத்தி சுடுறது இல்லைங்க ஐயா, துப்பாக்கி எடுத்து சுற்றுவானான்னு கேட்குறாங்க. ஐயா பர்மிஷன் கிடைச்சா யாரும் வேணாலும் சுடலாம், என்னை சுட சொன்னாங்கன்னா சந்தோஷமா சுற்றுவேங்கிறாங்க மூப்பனார். சனி எனக்கு கும்மா குத்துறாங்க. எல்லாம் உன்னாலதான், நீ மட்டும் சந்தேகப்பட்டு வாய் திறக்காம இருந்ததா இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்க வேண்டியது இல்லைங்கிறாங்க. உன்னை கொன்னு போட்டா கூட தப்பு இல்லைங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா ஐயா இதுக்கு எல்லாத்துக்கும் நானாங்க ஐயா காரணம். நீங்க தான் சந்தேகப்படுற மாதிரியே பேசுனீங்க. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா உன் பொண்டாட்டி கொண்டாந்து விடுன்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் எப்படி சந்தேகப்படாம இருக்க? கர்ம கர்ம கர்ம, நான் சொல்ல வந்த கதை என்ன, இப்ப நீ சொல்ற கதை என்ன? ஐயா பத்தா குறைக்கு நடு சாமத்துல என் வீட்டுல போய் வந்திருக்கீங்களே, சந்தேகம் வருமா வராதா? சும்மா என்னையவே குறை சொல்றீங்களேங்கிறாங்க சனியன். அட பைத்தியக்காரா என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது உனக்கு? ஏண்டா என் கூடவே இருக்கிற, என்னை பார்த்தா பொம்பளை பொறுக்கி மாதிரியா தெரியுது? என் கையாலேயே இன்னைக்கு நீ செத்தில அப்படின்னு சொல்லி நல்லா சனியனை போட்டு சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி. இருக்கிற கோபத்தை எல்லாம் சனியன் மேல இறக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறது நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.